சக்தி. எது தெய்வ அருள்? தன்னிலை உணர்வதே அருள். கருவறை பெண்கள் உள்ள தூய்மையுடன் அகங்காரம் ஆணவம் இல்லாமல் தொண்டு செய்ய வேண்டும். ஆண்கள் எப்படியும் தப்பித்து விடுவார்கள். ஆனால் பெண்கள் தன்னையும் தன் குழந்தைகளையும் பற்றி நினைப்பவர்கள். இக்காலத்தில் அவர்கள் எப்படி தப்பிக்க முடியும்? அதனால் தான் அவர்களுக்கு முக்கியத்துவம் தருகிறேன். உள்ளம் உணரப்படும் பொழுதுதான் ஆன்மாவும் நல்ல உயிராக கருதப்படுகிறது. பெண்களுக்கான சக்தி அவர்களின் பக்தியினால் தான் உள்ளது. அவர்களின் பக்தியே அவர்களை வழிநடத்தும். சிறு வயது இளைய வயது பெண்களிடம் ஆன்மீகம் குறித்து பேச வேண்டும். அவர்களை பேச வைக்க வேண்டும். ஆன்மீக துறையில் பாவங்கள் குறைய, பல பிரச்சனைகள் தீர தன்னிலை உணர்தலும் தர்மத்தை செய்வதும் தொண்டு செய்வதுமே வழியாகும். அக்காலத்தில் 48 மண்டலம் தண்ணீர் வேப்பிலை துளசி சாப்பிட்டு பசி இல்லாமல் இருந்தார்கள். இன்று தேவையற்றதை சாப்பிட்டு உணவு பழக்க வழக்கத்தை மாற்றிக்கொண்டு உடலை கெடுத்து கொள்கிறார்கள். அதனால் தான் கஞ்சியை அவசியம் என்று கூறுகிறேன். பெண்கள் கூட்டமாக வழிபாடு செய்யும் பொழுது அது அருள் கூடமாக மாறும். இன்று உலகத்தின் பிரச்சனைக்கு ஒரே தீர்வு ஆன்மீக வழிதான். அது பெண்களிடம்தான் உள்ளது. அன்னதானம் தொண்டு மட்டுமே பெண்களுக்கு அமைதி நிம்மதி தரும். தெய்வம் பெண்களின் உள்ளத்தில் இருக்கும்போது கவலை ஏது? ஓம் சக்தி. ஒரு தாய் தன் மகன் திருடனாக இருந்து சிறைச்சாலைக்கு சென்ற போதும் அவன் எப்படியாவது உணவு அருந்த வேண்டுமே என்று ஆசைப்படுகிறாள். வேளா வேலைக்கு அவனுக்கு உணவு கிடைக்க வேண்டுமே என்று தவிக்கிறாள். கணவனும் மற்ற பிள்ளைகளும் தன் அருகிலேயே இருந்தாலும் எங்கோ சிறைச்சாலையில் உள்ள பிள்ளையிடம்தான் அவளுக்கு பாசம் அதிகரிக்கிறது. அவன் ஏன் திருடனாக மாறினான் என்றெல்லாம் நினைத்து பார்ப்பதில்லை. பெற்ற மனம் பித்தாக மாறிவிடுகிறது. அந்த தாய் போலவே நானும் எப்படியாவது உங்களை ஆன்மீகத்தின் மூலம் மாற்றிவிட வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன். கயிற்றில் கட்டப்பட்ட கன்று தாய் பசுவை பார்த்ததும் அம்மா என்று அழைத்து தன் ஆவலை வெளிப்படுத்துகிறது. எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அந்த பசு ஓடி வந்து கன்றுக்கு பால் கொடுத்து மகிழ்கிறது. தாயை அடைந்த கன்றும் மகிழ்கிறது. கன்றை நாடி வந்த பசுவும் மகிழ்கிறது. அதுபோல நீங்கள் பந்த பாசம் என்ற கயிற்றால் கட்டப்பட்ட நிலையில் ஆன்மீகம் என்ற கொட்டிலில் அடைப்பட்டு இருக்கின்றீர்கள். தொலை தூரத்தில் நான் இருந்தாலும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டு அம்மா என்று அழைத்தால் நானும் ஓடி வந்து உங்களை அரவணைப்பேன். அதனால் உங்களுக்கும் மகிழ்ச்சி, எனக்கும் மகிழ்ச்சி. அவளன்றி ஓர் அணுவும் அசையாது. அணுவுக்குள் அணுவாக இருந்து கொண்டுதான் நான் இங்கே ஆன்மீகம் வளர்த்து வருகிறேன். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.